Hi friends, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு என்ன வீடியோனா என்னோட saree தான் பார்க்க போறீங்க. saree collection சொல்ல ஒரு 100 saree கிட்ட இருக்கு. ஆனா இங்க இல்ல, என்னோட அம்மா வீட்ல இருக்கு. இப்போதைக்கு வந்து ஒரு கம்மியான sarees இருக்கு. எவ்வளவுனா ஒரு 10-15 குள்ள இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்காக நான் வந்து மீஷோல இருந்து ஒரு இந்த பேக் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன், ஸ்டோரேஜ் பேக் மாதிரி. 6 பீஸ் வந்து 160 தான். நான் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கண்டிப்பாக ஆட் பண்ணுறேன், பாருங்கள். ஒர்த்து தான் சொல்லலாம், அந்த அமௌண்ட்டுக்கு இந்த பேக் வந்து ஒர்த்து தான். சும்மா அந்த கட்டப்பை மெட்டீரியல் மாதிரி தான் இருக்குது. ஜிப்பு வச்சு நீட்டாக இருக்குது, அடுக்கி வைக்கும்போது பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்குது. அடிக்கடி எடுத்து யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அது கொஞ்சம் கஷ்டம் தான் மெயின்டெனன்ஸு. ஒரே இடத்துல நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுறோம் அப்படின்னா அது பெட்டர். நான் அப்படி தான் வச்சுக்க போகிறேன் ஒரே இடத்துல, அதனால் நான் வந்து ஆர்டர் பண்ணி வாங்கிக்கிட்டேன். ஸோ வந்து என்னென்ன சாரீஸ் இருக்குதுன்னு நான் கொஞ்சம் காட்டுறேன். என்கிட்ட எங்கள் வீட்டுக்கு, என்னோடய அம்மா வீட்டுக்கு போகும்போது என்னோடய சாரீஸ் இன்னும் அங்கே வந்து 100 சாரீஸ் கிட்டே இருக்கும். நான் அதை வந்து காட்டுறேன். அங்கே போகும்போது நான் தனியாக வீடியோ எடுக்கிறேன். இப்போ இங்கே நான் சென்னையில் வச்சுருக்க சாரீஸ் மட்டும் நான் காட்டுறேன். தனியாக ப்ளவுஸ் தனியாக ஒரு பேக்லேயும் சாரீஸ் தனியாக ஒரு பேக்லேயும் வச்சிடலான்னு பிளான் பண்ணியிருக்கேன். ரேஷன் கடையில் கொடுக்குற சாரீ எதுக்கு வச்சுருக்கேன்னா, பாப்பா குட்டி பிள்ளையாக இருக்கும்போது நான் எடுத்துகிட்டு வந்தது. எதுக்காவது துடைக்கிறதுக்கு யூஸ் ஆகும், யூரின்க்கெலாம் அப்போ வந்து துணி தான் யூஸ் பண்ணோம், அப்போதைக்கு நான் எடுத்துகிட்டு வந்தது. எனக்கு பிடிச்ச நிறைய சாரீஸ் இருக்கும். மேக்ஸிமம் பிளாக் கலர் வச்சுருப்பேன், ஏன்னா எனக்கு அது ரொம்ப பிடிக்கும் பிளாக் சாரீ கட்டுறதுக்கு. அதனால் அந்த மாதிரி நிறைய வச்சுருப்பேன். எல்லாமே எங்கள் அம்மாவோட செலெக்ஷன் தான். நானாக எந்த சாரியுமே சூஸ் பண்ணதே கிடையாது இது வரைக்கும். நான் போடுற ட்ரெஸ்ஸு, சுடிதார் எல்லாமே நான் காலேஜ் படிக்கும்போது அதுக்கு முன்னாடி எல்லாமே எங்கள் அம்மா எடுத்து கொடுத்தது தான். நானாக எதுவுமே சூஸ் பண்ணது கிடையாது. ஸோ நான் வந்து காட்டுறேன். இப்போ ஒரு பேக் ஓப்பன் பண்ணிக்கிட்டேன். ஃபஸ்ட்டு வந்து சாரீஸ் அடிக்கலான்ட்டு எடுத்துக்கிட்டேன். இப்போ நான் மடித்து வச்சுருக்க மாதிரி என்னால் அப்படியே வைக்க முடியல, ஏன்னா ரொம்ப நீட்டமாக இருந்துச்சு. அதே ஃப்ளாட்டாக ஸ்கொயர் மாதிரி மடித்து வச்சா உள்ளே வந்து கரெக்டாக வைக்க முடியுது. இந்த சாரீ வந்து எங்கள் அம்மா தான் எடுத்தாங்க. சாரி மாற்றி சொல்ல வந்துட்டேன், என்னோடய அம்மா தான் எடுத்தாங்க. நல்லாயிருக்கும், பிங்க்கு, நல்ல ஏன்னா சாஃப்ட் சில்க் சொல்லுவாங்களா, அந்த மெட்டீரியல் தான் இது. எல்லா சாரியோட மெட்டீரியல் நேமும் எனக்கு தெரியாது, தெரிஞ்சது மட்டும் நான் சொல்கிறேன். இந்த சாரீ எனக்கு ரொம்ப பிடிக்கும், கட்டுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி மெட்டீரியல் சாரீஸ் தான் எனக்கு கட்ட ரொம்ப பிடிக்கும். இது வந்து காட்டன்னு சொல்லலான்னு நினைக்கிறேன், பேப்பர் காட்டன் மாதிரி கொஞ்சம் இருந்துச்சு, ப்ளூ கலர். இதெல்லாம் மேரேஜ் புதுசில் நான் கட்டினேன், மேரேஜ் ஆன புதுசில் நான் கட்டிகிட்டு இருந்தேன். அதுவும் எனக்கு தெரிஞ்ச சாரீஸ் நான் அதிகமாக கட்ட மாட்டேங்க. இது வந்து என்னோடய ஃப்ரெண்டோட மேரேஜில் வந்து என் ஃப்ரெண்டு எனக்கு எடுத்து கொடுத்தது. ஸோ இது நான் ஒரு தடவை தான் கட்டினேன், அவளோட மேரேஜ் அப்போ கட்டினேன். அதுக்கப்புறம் ஒரு தடவை இதுக்கும் நான் கட்டினேன், 2 டைம்ஸ் கட்டியிருப்பேன். இந்த எல்லோ கலர் சாரீ எங்கள் அம்மா எடுத்தாங்க. ஒரு மாதிரி க்ரீன் பார்டர் வரும், லைட் க்ரீன் பார்டர் மாதிரி நல்லாயிருக்கும் இந்த காம்பினேஷன். இதிலலாம் நான் ஃபோட்டோஸ் வச்சுருக்கேன், முடிஞ்சால் நான் ஷார்ட்ஸில் நான் போடுறேன். நான் கன்சீவாக இருக்கும்போது ஒரு தடவை கட்டியிருக்கேன் அந்த சாரீ. இது வந்து ஹாஃப் ஒயிட் மாதிரி, இந்த கேரளா டைப் சாரீ மாதிரி. பார்டர் வந்து கோல்டன் கலரு, சாஃப்ட் சில்க் மாதிரி தான் இதுவுமே. ஹாஃப் ஒயிட்டில் இருக்கும், நல்லாயிருக்கும் இந்த மெட்டீரியலுமே. அடுத்து இது வந்து இதுவரை இன்னும் கட்டவே இல்லை, காட்டன் சாரீ மாதிரி தான் இது, இன்னும் கட்டவே கிடையாது. எங்கள் அம்மா எனக்காக எடுத்துகிட்டு வச்சாங்க. நான் எப்போயாவது பிளாக் மேட்ச் பண்ணி, ப்ளவுஸ் மேட்ச் பண்ணி போடலான்னு எடுத்துகிட்டு வந்தேன். ஆனால் கட்டவே இல்லை. சாரீ கட்டுறதுக்கான வாய்ப்பே கிடைக்க மாட்டேதுங்க. ஆனால் எனக்கு சாரீ கட்ட ரொம்ப பிடிக்கும். இந்த சாரீ பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஷைனிங்காக வரும் இல்லையா, அந்த டைமில் ட்ரெண்ட் ஆகிற சாரியை எங்கள் அம்மா அப்படியே எடுத்துருவாங்க. இதுவும் நான் மேரேஜ் ஆன புதுசில் கட்டினேன். இந்த ப்ளூ கலர் சாரியும் வந்து மேரேஜ் ஆன அடுத்த நாள் நான் கட்டிட்டு எங்கள் வீட்டுக்கு போனேன். ப்ளூ கலர் இது நல்லா இருக்குல்ல. மேக்ஸிமம் இந்த டைப் ஆஃப் சாரீ தான் எங்கள் அம்மா நிறைய எடுத்து வச்சிட்டாங்க. பட் இதெல்லாம் இப்போ வந்து ஓல்டு மாடல் மாதிரி இருக்கு இல்லையா, எனக்கு அந்தளவுக்கு இதில் இன்ட்ரெஸ்ட் இல்லை. இப்போ ட்ரெண்டிங்காக நிறைய டைப் ஆஃப் சாரீஸ் வந்துடுச்சு, நிறைய மாறிடுச்சு. இந்த மாதிரி சாரீஸ் தான் எங்கள் வீட்டில் இருக்கிறதுலாம் நிறைய. ஸோ வந்து ஒரு பேக்கில் பத்துற மாதிரி கிட்டத்தட்ட 8 புடவை வச்சுருப்பேன்னு நினைக்கிறேன். அழகாக ஸ்கொயர் ஷேப்பில் மடித்து வச்சா நீட்டாக இருக்குது பார்க்குறதுக்கு. நான் வந்து ஃபுல்லாக மடிச்சுட்டு காட்டுறேன். மூடி பார்த்தா இன்னும் ஒரு சாரியும் வைக்க முடிஞ்சிச்சு, அதனால் நான் வச்சுக்கிட்டேன். இந்த ப்ளூ கலர் சாரியும் வந்து எங்கள் அம்மா ஆன்லைனில் எடுத்தாங்கன்னு நினைக்கிறேன். இதுவும் பார்க்குறதுக்கு பிரைட்டாக நல்லா இருந்துச்சு. ஒரு தடவை கட்டியிருக்கேன், நான் ஷார்ட்ஸ் கூட போட்டிருப்பேன் இந்த சாரீ கட்டி. பார்க்காதவங்க வேணுமா செக் பண்ணி பாருங்கள். சாரீ கட்டுறதே நான் ரொம்ப ரேர் தான், அது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் கட்டுற சான்ஸ் வர மாட்டேது. அழகாக அடுக்கி வச்சிட்டேன். ஒரு பேக்கில் வந்து அழகாக மடித்து வச்சுட்டேன். இன்னொரு பேக்கில் வைக்கிற அளவுக்கு கொஞ்சம் சாரீஸ் இருந்துச்சு. ஸோ அதையும் மடித்து வச்சிடலான்ட்டு. ஆக்சுவலாக 6 பேக் வந்துச்சா, ஒரு பேக்கோட ஜிப்பு வந்து கரெக்டாக இல்லைங்க, ஒரு மாதிரி லாக் ஆன மாதிரி ஆயிடுச்சு. ஸோ 5 பேக்கு வந்து நல்லா இருந்துச்சு. ஆனாலுமே அதை நான் மேனேஜ் பண்ணி கரெக்ட் பண்ணிட்டேன். அந்த பேகு அந்த அமௌண்ட்டுக்கு அது ஒர்த்துன்னு தோணுச்சு, நானே அதை வந்து கரெக்ட் பண்ணிக்கிட்டேன்.
ஸோ இந்த saree பாருங்கள், பிளாக் கலர் இது. ஆனால் வந்து ரெட் கலரில் டிசைன் இருக்கும், லைட்டாக ஷைனிங் தெரியும், நல்லாயிருக்கும். டிசைனர் saree மாதிரி இது. உள்ள எம்ப்ராய்டரி ஒர்க்கில் நிறைய ஒர்க் கொடுத்துருப்பாங்க. இன்னும் இதெல்லாம் கட்டவே இல்லை. கல்யாணம் புதுசில் நான் ஆசையாக எடுத்துகிட்டு வந்தேன். இந்த saree பூனம் saree தான். சின்னதாக ஒரு பார்டர் கொடுத்துருப்பாங்க ஹாஃப் ஒயிட் கலரில். இது நான் கட்டி ஃபஸ்ட்டு யூடியூப்பில் ஃபஸ்ட்டு ஷார்ட்ஸ் போட்டிருப்பேன் ஒரு பாட்டுக்கு. ஆனால் அதுவே காப்பிரைட் விழுந்துச்சு எனக்கு. இந்த saree வந்து நெட்டு. இது எங்கள் அம்மா ஆன்லைனில் தான் வாங்கினாங்க. எல்லாமே எங்கள் அம்மா வாங்கின saree தாங்க. இது வந்து கட்டியிருக்கேன், ஒரு தடவை நான் கட்டியிருக்கேன், சர்ச்சுக்கு போகும்போது கட்டிட்டு போயிருக்கேன். அப்புறம் வந்துட்டு இந்த saree வந்து சும்மா எதுக்காகவோ எடுத்ததுன்னு நினைக்கிறேன். இது பிளாக் இல்லையா, அதனால எனக்கு பிடிக்கும்னு வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்துட்டேன். அப்புறம் இது வந்து என்னோட மாமியார் எனக்கு எடுத்து கொடுத்தாங்க. லாஸ்ட் இயர் வந்து இதுக்கு கிறிஸ்மஸ்க்கு எடுத்து கொடுத்தாங்கன்னு நினைக்கிறேன். பாப்பா பிறக்கிறதுக்கு முன்னாடி. பிக்ஸி பாருங்கள், இடையில வந்து நான் எல்லாம் களைச்சி போட்டிருக்கேன்னு சுற்றி பார்க்குறேன். என்னத்தையோ பண்ணிகிட்ருக்கா இவ அப்படின்னு வந்து எட்டி பார்த்துட்ருக்கா. இது என்னோட மாமியார் எடுத்து கொடுத்தாங்க. இதுவும் சாஃப்ட் சில்க் தான், கலர் காம்பினேஷன் சூப்பராக இருக்குது பாருங்கள். இதுவும் ஒரு தடவை தான் கட்டியிருக்கேன். இந்த saree எனக்கு ரொம்ப பிடிக்கும். இது வந்து டபுள் ஷேட் மாதிரி 1000 rupees நம்ம தாங்க. ஆனால் கிராண்ட் லுக் கொடுக்கும், ரிச்சாக இருக்கும் இது. நான் இது 2 தடவை கட்டியிருக்கேன். இந்த saree எங்கள் அம்மா எடுத்து கொடுத்தது தான். அப்புறம் எல்லா saree வச்சுட்டேன்னு நினைக்கிறேன். இது வந்து ட்ரெண்டிங்கில் வந்து தெரியல, ரீசெண்டாக வந்தது தான். இது பார்த்தா தெரியும், கொஞ்சம் லைட்டாக அந்த டிசைன் வந்து லைனாக இருக்கும். கீழெல்லாம் கட் ஒர்க் மாதிரி இருக்கும் saree. ப்ளவுஸ் வந்து மெரூன் கலர் இதுக்கு ப்ளவுஸு. அவ்வளோதான், எல்லாமே வச்சுட்டேன். இந்த பிளாக் கலர் saree வந்துட்டு எங்கள் அம்மாவோடது. எங்கள் அம்மாவே ஏதோ ஒரு தடவை 2 தடவை தான் கட்டியிருப்பாங்க. நான் எடுத்துகிட்டு வந்துட்டேன், எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு. இந்த saree எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். எங்கள் அம்மாவோட saree தான். நான் சின்ன பிள்ளையிலேருந்து இந்த saree கட்டணும்னு ஆசை. ரொம்ப பழைய மாடல் தான், ஆனால் எனக்காவது ஒரு நாள் கண்டிப்பாக கட்டணும். கிளிட்டர் வந்து அதில் வந்து நிறைய கொடுத்துருப்பாங்க. இது வந்து காட்டனில் பிளாக் அண்ட் ஒயிட், காட்டனில் சிஃபான் காட்டன் ஏதோ சொல்லுவாங்களா, அந்த மாதிரி மெட்டீரியல் இது. ஸோ அவ்வளோதான், எல்லாம் வச்சுட்டேன். இது கரெக்டாக இருந்துச்சு. அதான் எனக்கு தெரிஞ்சு 8-9 saree வச்சுருப்பேன்னு நினைக்கிறேன். நீட்டாக இருந்தது. இதில் அடுக்கி வைக்கும்போது அதை ஸ்கொயர் ஷேப்பில் வச்சதுனால நீட்டாக அடுக்கி வச்சுட்டேன். நெக்ஸ்ட் இன்னொரு கவர் எடுத்துகிட்டு ஃபுல்லாக ப்ளவுஸ் எல்லாம் அழகாக மடித்து வச்சுட்டேங்க. நிறைய ப்ளவுஸ் இதில் எனக்கு பத்தாததும் இருக்குது. அதான் மேரேஜ் ஆனதுக்கப்புறம் வெயிட் போட்டுருதே, நிறைய ப்ளவுஸ் வந்து பத்தாமல் போயிடுது. அதே மாதிரி எனக்கு ப்ளவுஸுமே யாருமே ப்ராப்பராக தச்சே தர மாட்டேங்குது. பிக்ஸி பாருங்கள், நான் ஏதோ விளாட்றேன்னு நினச்சிட்டு சுற்றி வந்துட்டுருக்கா. யாரும் ப்ளவுஸே அழகாக தச்சு தர மாட்டேறாங்க. பர்ஃபெக்டான ஆள் நான் இன்னுமே பிடிக்கல. நிறைய ப்ளவுஸ் வந்து அப்படியே பத்தாமல் போடாமலே இருக்குது. இது இங்கே இருக்கிறது ரொம்ப 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 கம்மி. எங்கள் அம்மா வீட்டில் இருக்கிறது அவ்வளோ ப்ளவுஸ் இருக்குது. அவ்வளோ எல்லா சாரிக்குமே எங்கள் அம்மா தச்சு வச்சுட்டாங்க. ஆனால் என்னால் எதையுமே கட்ட முடியல. எங்கள் அம்மா வரப்போதெல்லாம் saree எடுத்துகிட்டு போவாங்க. நான் எதுவுமே எடுத்துகிட்டு வர மாட்டேன். எல்லாமே எங்கள் அம்மா வீட்டில் தான் இருக்குது. கண்டிப்பாக அங்கே போகும்போது நான் வந்து என்னோடய sarees வந்து முடிஞ்சால் ஒன்று ஒன்றா தனித்தனியாக எடுத்து காட்டுறேன். இந்த ப்ளவுஸ் வந்து இங்கே வந்து ஆசையாக தைச்சேங்க, போட் நெக்கில். ஆனால் அது கூட யாரும் எனக்கு ஒழுங்காக தைச்சி கொடுக்கல. ட்ரை பண்ணிவிட்டு நான் அதுக்கப்புறம் போடவே இல்லை. மணி தாங்க வேஸ்ட் ஆகுது, சரியாக தைக்க முடியல. கரெக்டான டைலர் பிடிச்சி தைக்கணும். அது இதுக்கப்புறம் தான் பர்ஃபெக்டாக பார்த்து கொடுக்கணும். ப்ளவுஸும் அழகாக எடுத்து வச்சிட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து என்னோடய saree ப்ளவுஸ் எல்லாம் முடிஞ்சிச்சு. இப்போ யாருக்கு வரேன்னா, எங்கள் பட்டுவோட ட்ரெஸ் இருக்கு இல்லையா, அவங்க குட்டி பிள்ளையில இருந்து போட்ட ட்ரெஸ் எல்லாமே இதில் இருக்குது. அவங்களோட யூரின் ஷீட்டு, ரொம்ப குட்டி குட்டி ட்ரெஸ், அவள் பிறந்தப்பிலேருந்து இருந்த ட்ரெஸ் எல்லாமே நான் வந்து யாருக்கிட்டே கொடுக்கணும்னு எனக்கு தோணலை. ஏன்னா பாப்பா கிட்ட நான் இதெல்லாம் காட்டணும் அப்படின்றதுக்காக பத்திரமா எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். எல்லாமே இந்த நாட்டு போட்டுக்கிறது எவ்வளோ குட்டி குட்டியாக இருக்குது பாருங்க, அழகாக இருக்குல்ல. எனக்கே பார்க்க ஆசையாக இருக்குது ஒரு தடவை எடுக்கும்போது. ஆனால் இதெல்லாம் வளர்ந்ததுக்கப்புறம் நீ இதெல்லாம் போட்ட அப்படின்னு காட்டணும்னு ஆசை இருக்குது. பார்ப்போம். நான் பத்திரமா வச்சுப்பேன். நான் அதனால தான் எல்லாத்தையுமே எடுத்து வச்சுருக்கேன். இந்த ட்ரெஸ்ஸும் இல்லாமல் இப்போ வரைக்குமே அவளுக்கு பத்தாத ட்ரெஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா. இப்போ 2 வயசு ஆக போகுது. இப்போ வரைக்குமே அவளோட ட்ரெஸ் எல்லாம் நான் பத்தாததை எடுத்து பத்திரமா வச்சுருக்கேன். இவளுக்கு ஃபஸ்ட்டு வாங்கின ஸ்வெட்டர் இது 3 months வாங்கினது. அதை வந்து அவள் 1 year வரைக்கும் போட்டிருந்தா. ஹைட்டு மட்டும் தான் இன்க்ரீஸ் ஆயிருந்து. இப்போ போட்டாலும் மேபி சட்டை கரெக்டாக தான் இருக்கும், பேண்ட்டு மட்டும் ஹைட்டு கம்மியாக இருக்கும். நிறைய அந்த நாட்டு போட்ட ட்ரெஸ் எல்லாம் நிறைய. இதில் எனக்கு பிடிச்ச க்யூட்டான நிறைய ட்ரெஸ் இருக்குது. இது எங்கள் அண்ணன் எடுத்து கொடுத்தது. இதுவும் எங்கள் அண்ணன் எடுத்து கொடுத்தது. சிங்கப்பூர்லேருந்து வரும்போது அவன் எடுத்துகிட்டு வந்தான் பாப்பாவை பார்க்கும்போது.
அப்புறம் இன்னும் வந்து இது பாருங்கள், இது வந்து இந்த பைஜாமா அப்படி சொல்லுவாங்க அந்த மாதிரி இதோட பேண்ட்டும் இதுவும் வரும். அவளோட இந்த சாக்ஸு, ஹேண்ட் க்ளவுஸு, கேப்பு இதெல்லாம் நான் தனியாக ஒரு கவரில் போட்டு வச்சுருக்கேன். இதெல்லாம் குட்டி பிள்ளையில் யூஸ் பண்ணது. நிறைய கவுனெல்லாம் அவளுக்கு ஹைட்டு கம்மியானது, கிழிஞ்சது, இதெல்லாம் எதுக்கு நான் வச்சுருக்கேன்னு தெரில, ஆனால் வச்சுருக்கேன் பத்திரமா. கிழிஞ்சதெல்லாம் யார்ட்டையும் கொடுக்க முடியாது இல்லையா, சரி அதோடய சேர்த்து போட்டு. இந்த கவுன் பாருங்கள், எனக்கு ரொம்ப ரொம்ப பாப்பாவுக்கு ஃபஸ்ட்டு எடுத்த கவுன் இது தான். மற்றதெல்லாம் நாட்டு போகிறது தானே. ஃபஸ்ட்டு மந்தில் என் ஹஸ்பண்ட் போயிட்டு அவங்க சூஸ் பண்ணி எடுத்தது தான் இந்த 2 கவுனும், இந்த ரெட் கலரும் அந்த பர்பிள் கலரும். எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த கவுன், அவளுக்கு க்யூட்டாக இருந்துச்சு அது எல்லாமே. அப்புறம் அவளுக்கு செட்டு ட்ரெஸ்ஸும் நிறையா இருந்துச்சு. இதெல்லாம் வந்து யூரின் ஷீட் அவளுக்கு யூஸ் பண்ணது, அதையுமே பத்திரமா வச்சுருக்கேன். இந்த ட்ரெஸ்ஸு பாருங்கள், பர்பிள் கலரு வந்து சூப்பராக இருக்குல்ல, எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவளுக்கும் ரொம்ப க்யூட்டாக இருக்கும் இந்த ட்ரெஸ்ஸு போட்டால். ஸோ எல்லாமே பத்திரமா வச்சுருக்கேன். இது வந்து ரேபிட் மாதிரின்னு நினைக்கிறேன். ஆமாம், அந்த மாதிரி ஐஸ் வச்ச மாதிரி அந்த ட்ரெஸ்ஸு. ஸோ இது எல்லாமே அந்த பேக் ஒன்று இருந்துச்சா, அதில் வந்து எல்லாத்தையும் அடுக்கி வச்சிடலான்ட்டு எல்லாத்தையும் அடுக்கி வச்சுக்கிட்டேன். பாப்பாவோட ட்ரெஸ் கலெக்ஷன்ஸ் வந்து நான் தனியாக ஒரு வீடியோவில் போடுறேன். அதாவது இது வந்து குட்டி குட்டி பழைய ஓல்டு ட்ரெஸ். இதெல்லாம் அவளோட ட்ரெஸ் கலெக்ஷன் இப்போ அவள் போட்டுட்ருக்கா இல்லையா, அது அவளோட கவுனு எல்லாமே நான் தனியாக ஒரு வீடியோ போடுறேன். என்னோட ட்ரெஸ்ஸு போடுற அளவுக்கு அந்தளவுக்கு என்கிட்ட ரொம்ப பெருசாலாம் இல்லை. மேக்ஸிமம் சுடிதார் இருக்கும். பார்க்கலாம், மேபி நான் ட்ரை பண்ணுறேன் அது போடுறதுக்கு. பட்டுவோட ட்ரெஸ்லாம் அழகழகாக இருக்குல்ல, அதை நான் கண்டிப்பாக தனியாக ஒரு வீடியோ போடுறேன். ஸோ அவ்வளோ தாங்க. இந்த ட்ரெஸ் எல்லாம் பாப்பாவோடது எல்லாம் அழகாக அடுக்கி வச்சிட்டேன். மொத்தம் 4 பேகு தான் அரேஞ்ச் பண்ண முடிஞ்சிச்சு, வேறு எதுவும் இல்லை. வேணும்னா அது ஃப்யூச்சரில் ஏதாவது வைக்கிறதுனா இன்னும் 2 பேக் பேலன்ஸ் இருக்குது, ஏதாவது வச்சுக்கலான்னு வச்சுட்டேன். ஆல்ரெடி நான் வச்சுருந்தது வெறும் சரவணா ஸ்டோர்ஸ் பேகு, ஜெயச்சந்திரனோட பேகு அந்த மாதிரி பையில் தான் நான் போட்டு வச்சுருந்தேன் எல்லாமே. ஸோ பிளான் பண்ணி இந்த பேக்கை வாங்குவோம், நீட்டாக அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கலான்னு சொல்லிட்டு இந்த பேக்கை வந்து நான் ஆர்டர் பண்ணேன். உங்களுக்கும் மேபி இது மாதிரி பிடிச்சிருந்துச்சுன்னா நான் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக இது யூஸ்ஃபுல் தான் எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு ரொம்ப சும்மா தூக்கி அடிக்கடி எடுக்கிறீங்க அப்படின்னா கீழேயே வச்சு எடுத்தால் பிரச்சனை இல்லை. தூக்கி இது பண்ணால் சீக்கிரம் மேபி பிஞ்சிற வாய்ப்பு இருக்குது. துணி மெட்டீரியல் மாதிரி தான் கொடுத்துருக்காங்க, அந்த கட்டப்பை துணி இருக்குல்லையே அந்த மாதிரி தான் இருக்குது மெட்டீரியல். இதனால கொஞ்சம் கரெக்டாக மெயின்டைன் பண்ணிக்கிட்டால் கண்டிப்பாக இருக்கும். இந்த மேட் வந்து நான் ஸ்டிச் பண்ணது 7th படிக்கும்போது நானாக அந்த நீடில் வச்சு நான் போட்டது. அது எப்படி சொல்லணும்னு தெரில எனக்கு. ஸ்கார்ஃபில் செய்வாங்க இல்லையா, அந்த மாதிரி நானாக செஞ்சது தான் அது. நல்லா இருக்குல்ல. பாப்பாவோட குட்டி சாக்ஸ் எல்லாம் பாருங்க. இதெல்லாம் ஃபஸ்ட்டு 2nd மந்தில் அவள் வந்து டிசம்பர் மந்த் பிறந்ததுனால பனி நேரம் இல்லையா, அவளுக்கு இது எல்லாமே போட்டது. பத்தாத டைம் நிறைய இது போடவும் இல்லை, புதுசாகவே நிறைய இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் பத்திரமா வச்சுருங்க. மேபி ஃப்யூச்சரில் அடுத்த பேபிக்கு யூஸ் ஆக வாய்ப்புகள் உண்டுன்னு நினைக்கிறேன், தெரியல. ஸோ பத்திரமா வச்சுருக்கேன். ஸோ அவளோட குட்டி ஷூ எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். இதுவுமே அவள் குட்டி பிள்ளையாக இருக்கும்போது 1 வயசு வரையுமே போட்டாள். இந்த ஷூஸ் எல்லாமே 1 வயசு 2 மாதம் வரைக்குமே போட்டாள். அதுக்கப்புறம் தான் பத்தாமல் போணுச்சு. அப்புறம் ஸ்லிப்பருக்கு மாறிட்டாங்க மேடம். ஷூவெல்லாம் இப்போ வந்து போடுறது கிடையாது, ஸ்லிப்பர் தான் எல்லாமே. கட் ஷூ மாதிரி அந்த மாதிரி தான் போட்டுட்ருக்கா. ஸோ அவ்வளோதான், எல்லாமே அழகாக அதுலேயே வந்து ஷூஸையும் எடுத்து வச்சிட்டேன். நீங்கள் என்ன பண்ணுவீங்க, உங்கள் கிட்ஸோட ட்ரெஸ்ஸு அந்த மாதிரி உள்ளதெல்லாம் நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். எனக்கு நான் இவ்வளவு ஸ்டோர் பண்ணி வைக்கிறது யூஸ் ஆகினான்னு எனக்கு தெரியல பாப்பாவுக்கு காட்டுறது. இருந்தாலும் எனக்கு வந்து வெளியில் தூக்கி போடவும் யார்ட்டையும் கொடுக்கவும் மனசு வரல பாப்பாவோடது. அது என்னோடய ட்ரெஸ் எல்லாம் பழசெல்லாம் நான் யாருக்காவது கொடுத்துருவேன், பாப்பாவோடது எனக்கு கொடுக்க மனசில், அதனால் பத்திரமா வச்சுருக்கேன். ஸோ நீங்களும் இந்த மாதிரி வேணும்னா ஆர்டர் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. இதே போல் நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க, பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நீட்டாக அடுக்கி வச்சுருக்கேன்னா அழகாக இருக்குது. இதை நான் அப்படியே ஸ்லாபில் எடுத்து வச்சுட்டேன். 160 rupeesக்கு இது நான் ஒர்த்துன்னு சொல்லுவேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், நீங்களும் செக் பண்ணி பார்த்து வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க, ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.